Hi students, இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் தட் a matrix has 12 elements, ஒரு மேட்ரிக்ஸில் 12 elements இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்னு கேட்குறாங்க. ஆர்டர்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் விசஸ் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரெண்டு நம்பர், அதாவது 12 எந்த ரெண்டு நம்பர் ப்ரொடக்ட் பண்ணால் உங்களுக்கு 12 வரும் அப்படின்றது பாருங்கள். ஸோ 1 12s are 12 அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது 2 6 are 12னு சொல்லிக்கலாம், 3 4s are 12 சொல்லிக்கலாம், ஸோ 4 3s are 12 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் 12 வருதோ அதெல்லாமல் நம்ம எடுத்து எழுதுனா இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஓவர். Therefore, the possible order of matrix are 1 by 12, அப்படியே உல்ட்டா பண்ணிங்கன்னா 12 by 1. 2 டேபிளில் 2 by 6, அப்படியே உல்ட்டா பண்ணிங்கன்னா 6 by 2. நெக்ஸ்ட்டு 3 by 4 உல்ட்டா பண்ணிங்கன்னா 4 by 3. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சப்போஸ் a matrix has 7 elements கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா, இங்கே அதுக்கு 7 elements கொடுத்தாங்கன்னா therefore the possible order are 7 எந்த டேபிளில் வரும்ன்றதை பாருங்கள். possible order of the matrix 7 by 1, 1 by 7. இது ரெண்டு தவிர வேறு எதுவும் வராது, ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர். சரிங்களா, தேங்க்யூ. இது எக்ஸாம்பிள் 7.2. கன்ஸ்ட்ரக்ட் 2 by 3 மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹூஸ் ஐத் அண்ட் ஜேத் எலமெண்ட் இஸ் கிவன் பை ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு √3 by 2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் 2i minus 3j கொடுத்துருக்காங்க. இப்போ A2 by 3 ஃபஸ்ட் மாடல் எப்படி இருக்கும்னு பாருங்கள். A11 இது A12, அதாவது 2 rows 3 columns வரும். A13 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா A21 A22 A23. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த மேட்ரிக்ஸ். சரிங்களா, ஓகே. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஏஐஜே அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 by 2 மாடுலஸ் ஆஃப் 2i minus 3j. அப்புறம் நம்மளுக்கு தேவையான மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் √3 by 2 நீங்கள் மாடுலஸ்குள்ளார இங்கே இந்த 1 1 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1, இங்கே √3 by 2, எகெயின் ஐக்கு பதிலாக இங்கே 1, ஜேக்கு பதிலாக 2, இங்கே √3 by 2, எகெயின் ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3, இங்கே அதே போல் √3 by 2, இங்கே 2 இன்ட்டு ஐக்கு வந்து 2 கொடுக்குறீங்க, ஜேக்கு வந்து 1 கொடுக்குறீங்க, இங்கே √3 by 2, இங்கே ஐக்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜே கொடுக்குறீங்க, சாரி ஐக்கு பதிலாக 2 கொடுக்குறீங்க, ஜேக்கு பதிலாக 2 கொடுக்குறீங்க, இங்கே √3 by 2, இங்கே 2 இன்ட்டு ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3. ஸோ இதில் √3 by 2 நம்ம காமனாக இருக்குது, அது கூட நம்ம வெளியே எடுத்துக்கலாம், அப்புறமா கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். √3 by 2 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன மாடுலஸ்குள்ளே 2 minus 3, இங்கே 2 minus 6, இங்கே 2 minus 9, இங்கே பார்த்தீங்கன்னா 4 minus 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 6, இங்கே 4 minus 9. ஸோ √3 by 2 இன்ட்டு 2 minus 3னா -1 வரும். ஸோ மாடுலஸ் இருந்தால் அது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1, 2 minus 6னா -4 வரும், அதனால் +4, 2 minus 9னா -7 வரும், ஸோ +7, 4 minus 3னா 1, 4 minus 6னா -2 வரும், ஸோ +2, ஏன்னா மாடுலஸ். 4 minus 9னா -5, மாடுலஸ்குள்ளே தான் +5. ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா √3 by 2, 4 √3 by 2, 7 √3 by 2, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா √3 by 2, 2 √3 by 2, 2 கேன்சல் ஆகிடும், 5 √3 by 2. ஸோ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஃபைனலாக √3 by 2, 2 √3, 7 √3 by 2, √3 by 2, √3, 5 √3 by 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.3. ஃபைண்ட் x, y, a and b அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற A11னா இதில் இருக்கிற A11 ஈக்குவல், தட் இஸ் 3x + 4y which is equal to 2. அதுக்கடுத்தது x minus 2y which is equal to 4.
நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே a + b ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு 2a - b ஈக்குவல் டு -5. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் இங்கே எடுத்து எழுதிக்குவோம். இது வந்து 1 எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம், இது 3ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3x + 4y which is equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 2x - 4y 2 4s are 8. இது ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்கள், என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிடும். இப்போ 5x is equal to 8, 2 + 8னா 10. அப்போ 5x equal to 10, x is equal to 10 divided by 5, x is equal to 2. இந்த x is equal to 2 கொண்டு போயிட்டு either 1 or 2ல் போடுங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். நான் 1ல் போடுறேன். ஸோ 3 × 2 + 4y which is equal to 2. 6 + 4y which is equal to 2. 4y which is equal to 2 - 6, that is -4. அப்போ y is equal to -4/4. ஸோ y is equal to -1. இப்போ இங்கே 3 and 4க்கு வருவோம். 3 எடுத்து எழுதுவோம், a + b ஈக்குவல் டு 5. 4 எடுத்து எழுதுவோம், 2a - b ஈக்குவல் டு -5. ஆட் பண்ணணும், இல்லைனா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ 3a is equal to 0, ஸோ a is equal to 0. a equal to 0 கொண்டு போய் 3ல் போடுங்க. இப்போ 0 + b = 5, b is equal to 5. அப்போ therefore xக்கு வேல்யூ எடுத்திங்கன்னா 2, yக்கு வேல்யூ எடுத்திங்கன்னா -1, aக்கு வேல்யூ எடுத்திங்கன்னா 0, bக்கு வேல்யூ எடுத்திங்கன்னா +5. சரிங்களா? தேங்க்யூ. இதில் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்போ நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸுமே ஈக்குவல் மேட்ரிக்ஸஸாக இருந்தால் தான், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 rows 3 columns. ஸோ என்னோடய ஆர்டர் 2/3. இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 2/3 தான். ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ், அதனால் இதை நம்ம ஆடும் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். இப்போ a + b அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளுங்க. அந்தந்த பொசிஷன் எலமெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது இதில் ஃபஸ்ட்டு a11 அப்படின்னா இதில் b11, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா √5, இதையும் √5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 7 ப்ளஸ் என்ன ஆகிடும்னா 7.3. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் -1 + 1. இப்போ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் என்ன ஆகிடும்னா 1/3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0.5 ப்ளஸ் என்ன எழுதலாம் 1/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போது √3 அப்படின்னும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஓட ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது இர்ரேஷனல், இது ரேஷனல். அதனால் என்ன ஆகிடும்னா 4 + √3 அப்படியே வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம், 2√5. இங்கே 7 + 7.3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14.3. இது என்ன ஆகிடும்னா 0, இது 1/3. இப்போ இது நம்ம இது 0.5 அப்படின்னு சொன்னால் என்ன எழுதலாம்னா ½ அப்படின்னு எழுதிக்கலாமா? இது 1/4. இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா 3/4. இது அரை ப்ளஸ் கால்னா 3/4 அப்படின்ற மாதிரி. அப்போ a + b போட்டாச்சு. a - b என்ன இங்கே என்ன பண்ணமோ அதுதாங்க சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், -3. இப்போ √5 - √5, 7 - 7.3, -1 இங்கே -1, 0 - 1/3, 0.5 - 1/4. இங்கே ப்ளஸ் பண்ண செகண்டாக ப்ளஸ் பண்ணிங்க, இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறீங்க, மைனஸ் பண்ணிட போகிறீங்க, அவ்வளோதான். இது ஒன்றுமே பண்ண முடியாது. √5 0 ஆகிடும். 7ல் 7.3 போச்சுன்னா 0.3, -1 -1 சிம்பிள்ஸ் ஆர் சேம், ஸோ -2. இங்கே -1/3, இது ஆஃபில் கால் போனால் குவார்ட்டர் போனால் குவார்ட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? சாரி, இங்கே 7ல் 7.3 போனால் நம்மளுக்கு மைனஸில் வந்துருக்கணும். ஓகே, -0.3. ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 7.5 நம்மளுக்கு சம் ஆஃப் a + b + c கேட்டிருக்காங்க. ஏவும் b c எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ஜஸ்ட்டு a + b + c மட்டும் எழுதிக்கலாம். இதுவும் டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. sin square theta இந்த இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. cos square theta இந்த இடத்துல இருக்கிறது 0. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1, இந்த இடத்துல வந்து 0, இந்த இடத்துல வந்து -1. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா cot square theta, இந்த இடத்துல வந்து -cosecant square theta, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா -1. ஸோ இங்கே 1, இந்த இடத்துல 1, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 0.
ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா வேல்யூ 1. ஸோ 1ல் 1 போயிருந்தா இங்கே 0. ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். 1ல் 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 வந்துடுச்சு. இப்போ இங்கே வருவோம். காட் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு தெரியும் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா which is equal to அப்படின்னு பார்த்தோன்னா 1. கொசிகன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து தான் காட் ஸ்கொயர் தீட்டாவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். இப்போது இந்த காட் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன எடுக்கணும் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துங்க -1 which is equal to காட் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள். காட் ஸ்கொயர் தீட்டா பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 எழுதலாமா? அப்போ இங்கே எழுதிக்கிறேன். காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இப்போ -1 -1 -2. ஸோ இப்போ இந்த இடம் வந்து -2. சரிங்களா? தேங்க்யூ. இது எக்ஸாம்பிள் 6 சாப்டர் 7ல் டிட்டர்மைன் 3b + 4c - d அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. if BCD are given by அப்படின்னு சொல்லிட்டு B மேட்ரிக்ஸ், C மேட்ரிக்ஸ் அண்ட் D மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 3b + 4c - d அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுறது தெரியும். எல்லா நம்பர்ஸும் 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் எல்லா நம்பர்ஸும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6, 3 3s are 9, 3 × 0 0, 3 1s are 3, 3 × -1 -3, 3 5s are 15 ப்ளஸ் இப்போ 4c அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா -4, இது 4 2s are 8, 3 4s are 12, சிம்பிள்ஸ் அப்படின்னா மைனஸு மைனஸு ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு. இது 4 × 0 0, 4 2s are 8. இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வெறும் D மட்டும்தான். ஸோ அதனால் D அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 4 -1 5 6 -5. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம், சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -4. இங்கே -0 0. இங்கே செகண்ட் பிளேஸில் எடுக்கிறீங்க 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -8. இந்த இடத்துல +4. சாரி, இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -4 வந்துடும். இந்த பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிடும் 0 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் ப்ளஸ் தான், ஸோ +12. ஆனால் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது +1. இங்கே 3 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -4. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ், ஸோ -5. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -3, இது 0, ஸோ 0க்கு எந்த சிம்பிளும் தேவையில்லை. ஸோ மைனஸ் இன்ட்டு இது அப்படின்னு சொன்னால் +6னா -6 தேவையில்லை. மீன்ஸ் ப்ளஸ் போட்டாலும் சரி மைனஸ் போட்டாலும் சரி. இங்கே 5, இது +8, மைனஸ்ட்டு மைனஸு +5. இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறீங்க. 6ல் 4 பண்ணால் உங்களுக்கு 2 ஆகிடும். இங்கே மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 9 - 8னா +1, +1ல் -4 போச்சா -3, 12 + 1னா 13, 3ல் 4 போச்சுன்னா -1, -1 -5 சிம்பிள் சேம், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க -6, -3 -6 symbols are same, so you want to add -9. 5 + 5 10, 10 + 8 18. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 7.7 சிம்பிளிஃபை secant theta கொடுத்துருக்காங்க. secant theta into this one minus tan theta into this one அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். secant theta into secant theta அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா secant square theta, secant into tan theta secant theta into tan theta அப்படின்னு வந்துடும். இங்கே secant theta tan theta வந்துடும். இங்கே secant theta into secant theta secant square theta மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா tan theta into tan theta tan square theta, இங்கே tan theta secant theta மாறிடும். இங்கே tan theta secant theta மாறிடும். இங்கே tan theta tan square theta மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது secant square theta மைனஸ் tan square theta. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றே தான். ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு 0 ஆகிடும். அதுபோல் secant theta tan theta, இங்கே tan theta secant theta மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். இங்கே secant square theta மைனஸ் tan square theta வரும். ஸோ நம்மளுக்கு secant square theta மைனஸ் tan square theta வேல்யூ தெரியும் 1. ஸோ இது 0, இது 0, மறுபடியும் இது 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் 7.8 ஏ கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம 2 டைம் எழுதிக்க போகிறோம்.
சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி எடுக்கணும், இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ரோவை எடுக்கணும், இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து காலம் மட்டும் எடுக்கணும். அப்படியே காலம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வி வாண்ட் டு செலக்ட் ஆஸ் ரோஸ், செகண்ட் மேட்ரிக்ஸில் வி வாண்ட் டு செலக்ட் ஆஸ் காலம் ஒன்லி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். 0 0 0 வரும். C இன்ட்டு C அப்படின்னு சொன்னால் C ஸ்கொயர் ஆகிடும். B இன்ட்டு Bனா B ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். C இன்ட்டு 0னாலும் 0 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AB. இங்கே பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் AC. நெக்ஸ்ட் வந்து B இன்ட்டு 0னா 0. அப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் செகண்ட் ரோவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த செகண்ட் ரோவில் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். C இன்ட்டு 0னா 0 வந்துடும். 0 இன்ட்டு 0 அப்படின்னு சொன்னால் 0 வந்துடும். A to B அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AB மட்டும் வரும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட்டு செகண்ட் C இன்ட்டு C அப்படின்னு சொன்னால் C ஸ்கொயர். செகண்டுக்கு செகண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0. தேர்டு டு தேர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் A இன்ட்டு A ஸ்கொயர். இப்போ செகண்ட் ரோ தேர்டு காலம் எடுக்கிறீங்க. C இன்ட்டு B அப்படின்னு சொன்னால் BC. 0 இன்ட்டு Aனா 0. அகைன் A இன்ட்டு 0னா 0. செகண்ட் ரோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட் அப்படி பண்ணிங்கன்னா B இன்ட்டு 0 0 ஆகிடும். A இன்ட்டு Cனா AC. அதுக்கடுத்துனா 0 இன்ட்டு Bனா 0. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கிறீங்க. B இன்ட்டு Cனா BC. A இன்ட்டு 0னா இது 0 ஆகிடும். இது 0 ஆகிடும். B இன்ட்டு Bனா B ஸ்கொயர். A இன்ட்டு Aனா A ஸ்கொயர். இது ரெண்டுனா 0 ஆகிடும். ஸோ B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். இது என்ன பார்த்தீங்கன்னா AB. இது வந்து AC. இது வந்து AB. இது A ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். இது வந்து BC. இது AC. இது வந்து BC. இது B ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான A ஸ்கொயர். சரிங்களா? தேங்க்யூ.